For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். ரோமன் எம்பயர் ரோம பேரரசு. The Roman Empire began in 27 BCE when Augustus became the first emperor. The Roman Empire is split into Eastern Roman Empire, Byzantine and Western Roman Empire. The Western Roman Empire fell in 476 CE due to barbarian invasions. Eastern Roman Empire, Byzantine Empire, survived for another 1000 years, until its capital, Constantinople, today Istanbul in Turkey, was conquered by the Ottoman Empire in 1453 AD. கிமு 27இல் அகஸ்டஸ் முதல் பேரரசராக ஆனபோது ரோமானிய பேரரசு தொடங்கியது. ரோமானிய பேரரசு கிழக்கு ரோமானிய பேரரசு, பைசண்டைன் மற்றும் மேற்கு ரோமானிய பேரரசு என பிரிந்தது. காட்டுமிராண்டித்தனமான படையெடுப்புகளால் மேற்கு ரோமானிய பேரரசு கிபி 476இல் வீழ்ந்தது. கிழக்கு ரோமானிய பேரரசு, பைசண்டைன் பேரரசு, அதன் தலைநகரான கான்ஸ்டாண்டினோபிள், இன்று துருக்கியில் இஸ்தான்புல், கிபி 1453இல் ஒட்டோமான் பேரரசால் கைப்பற்றப்படும் வரை 1000 ஆண்டுகள் நீடித்தது. Rise of Ottoman Empire, Islam. The Renaissance starts after the fall of the East Roman Byzantine Empire and rise of Ottoman Empire in 1453. The Greek and Roman scholars moved from Constantinople, Istanbul to Italy. 1453இல் கிழக்கு ரோமானிய பைசண்டைன் பேரரசின் வீழ்ச்சிக்கும் ஒட்டோமான் பேரரசின் எழுச்சிக்கும் பிறகு மறுமலர்ச்சி தொடங்குகிறது. கிரேக்க மற்றும் ரோமானிய அறிஞர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளிலிருந்து இஸ்தான்புல், இத்தாலிக்கு குடிபெயர்ந்தனர். Renaissance and Reformation, மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம். The Renaissance means rebirth or new birth, was a cultural and intellectual movement that took place in Europe between the 14th to 17th centuries. It was a time of great transformation, marked by a revival of interest in classical Greek and Roman culture, art, literature, and philosophy. The Renaissance originated in Italy in the 14th century and Italy was the school of Europe. மறுமலர்ச்சி, மறுபிறப்பு அல்லது புதிய பிறப்பு என்று பொருள் என்பது 14 முதல் 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவில் நடந்த ஒரு கலாச்சார மற்றும் அறிவுசார் இயக்கமாகும். இது ஒரு பெரிய மாற்றத்தின் காலமாகும். இது பாரம்பரிய கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரம், கலை, இலக்கியம் மற்றும் தத்துவத்தில் ஆர்வத்தின் மறுமலர்ச்சியால் குறிக்கப்பட்டது. மறுமலர்ச்சி 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் தோன்றியது. இத்தாலி ஐரோப்பாவின் பள்ளியாக இருந்தது. ஐரோப்பிய வரலாற்றில், குறிப்பாக இத்தாலியில் மறுமலர்ச்சி ரெனேசான்ஸ் தோன்றுவதற்கு பல முக்கிய காரணிகள் அமைந்தன. அவை பின்வருமாறு. இத்தாலியின் புவியியல் அமைப்பு, ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன். இத்தாலி மத்திய தரைக்கடல் பகுதியில் மெடிட்டரேனியன் சீ அமைந்திருந்ததால் அது கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையிலான ஒரு முக்கிய வர்த்தக மையமாக விளங்கியது. இந்த வர்த்தகத் தொடர்பு இத்தாலிய நகரங்களுக்கு பெரும் செல்வத்தை கொண்டு வந்தது. பல்வேறு நாட்டு மக்களுடனான தொடர்பு புதிய சிந்தனைகளையும் கலாச்சார பரிமாற்றங்களையும் ஊக்குவித்தது. ரோமானிய பாரம்பரியம், ரோமன் ஹெரிட்டேஜ். இத்தாலி பண்டைய ரோமானிய பேரரசின் மையமாக இருந்தது. அங்குள்ள மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் ரோமானிய கட்டிடக்கலை, சிலைகள் மற்றும் நினைவுச் சின்னங்களை பார்த்து வளர்ந்தனர். பண்டைய ரோமானிய பெருமையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடம் இயல்பாகவே இருந்தது. பழைய இடிபாடுகள் கலைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளித்தன. கான்ஸ்டாண்டினோப்பிளின் வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் கான்ஸ்டாண்டினோப்பிள், 1453 கி.பி. 1453 இல் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றினர். அங்கிருந்த பல கிரேக்க அறிஞர்கள் தங்களின் அரிய பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய கையெழுத்து பிரதிகளுடன் மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் இத்தாலிக்கு தப்பி ஓடினர். இந்த அறிஞர்கள் இத்தாலிய மக்களுக்கு பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ மேதைகளின் கருத்துக்களை அறிமுகப்படுத்தினர். இது அறிவுசார் புரட்சிக்கு வித்திட்டது. நகர அரசுகளின் வளர்ச்சி, ரைஸ் ஆஃப் சிட்டி ஸ்டேட்ஸ்.
இங்கிலாந்து அல்லது பிரான்ஸ் போலல்லாமல் இத்தாலி ஒரே மன்னரின் கீழ் இல்லை. அது பல சுதந்திரமான நகர அரசுகளாக சிட்டி ஸ்டேட்ஸ் பிரிந்திருந்தது. ஏகா, புளோரன்ஸ், வெனிஸ், மிலன். இந்த சுதந்திரத்தன்மை புதிய சிந்தனைகள் தடையின்றி வளர உதவியது. நகரங்களுக்கு இடையே இருந்த போட்டி கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கியது. செல்வந்தர்களின் ஆதரவு பாட்ரனேஜ் வர்த்தகத்தால் செழித்த இத்தாலிய நகரங்களில் பணக்கார வணிக வர்க்கம் உருவானது. குறிப்பாக புளோரன்ஸ் நகரில் மெடிசி குடும்பம், மடிச்சி ஃபேமிலி மற்றும் ரோமில் இருந்த போப் பாண்டவர்கள் போப்ஸ் கலைக்கும் இலக்கியத்திற்கும் தாராளமாக நிதி உதவியளித்தனர். ஓவியர்கள், சிற்பிகள் மற்றும் எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் படைப்புகளை உருவாக்க இது வழிவகுத்தது. அச்சு இயந்திரத்தின் வருகை ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சு இயந்திரம் இத்தாலியிலும் பரவியது. இது மறுமலர்ச்சி கருத்துக்கள், பைபிள் மற்றும் பண்டைய நூல்கள் வெகு விரைவில் சாமானிய மக்களையும் சென்றடைய உதவியது. சுருக்கமாகச் சொன்னால், பண்டைய ரோமானிய பெருமை, வர்த்தகத்தால் வந்த செல்வம் மற்றும் கிரேக்க அறிஞர்களின் வருகை ஆகியவை இணைந்து இத்தாலியை மறுமலர்ச்சியின் தொட்டிலாக மாற்றின. Give reasons for the origin of the Renaissance in Italy. இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றியதற்கான காரணங்களை கூறுக. The origin of the Renaissance in Italy. இத்தாலியில் மறுமலர்ச்சியின் தோற்றம். The Renaissance originated in Italy in the 14th century due to several factors. மறுமலர்ச்சி 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் பல காரணிகளால் தோன்றியது. Wealth and prosperity. Italy's cities such as Florence and Venice experienced significant economic growth, created a wealthy and educated class. செல்வம் மற்றும் செழிப்பு. இத்தாலியின் நகரங்களான புளோரன்ஸ் மற்றும் வெனிஸ் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்தன. இதனால் ஒரு பணக்கார மற்றும் படித்த வர்க்கம் உருவாக்கப்பட்டது. Classical heritage. Italy's rich classical heritage, including the legacy of the Roman Empire, provided a foundation for Renaissance, humanism and culture. பாரம்பரியம். இத்தாலியின் வளமான பாரம்பரியம் ரோமானிய பேரரசின் மரபு உட்பட மறுமலர்ச்சி, மனிதநேயம் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஒரு அடித்தளத்தை வழங்கியது. Patronage. Powerful patrons such as the Medici family in Florence supported artists, writers, and scholars, enabled them to focus on their work. ஆதரவு. புளோரன்ஸில் உள்ள மெடிசி குடும்பம் போன்ற சக்தி வாய்ந்த புரவலர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களை ஆதரித்தனர். இதனால் அவர்கள் தங்கள் படைப்புகளில் கவனம் செலுத்த முடிந்தது. Cultural exchange. Italy's location facilitated cultural exchange with other parts of Europe, the Middle East, and North Africa. It influenced the development of art, literature, and science. கலாச்சார பரிமாற்றம். இத்தாலியின் இருப்பிடம் ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பிற பகுதிகளுடன் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியது. கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலின் வளர்ச்சியை பாதித்தது. Key cities. முக்கிய நகரங்கள். Florence. Florence was a hub of artistic and intellectual activity with figures like Leonardo da Vinci, Michelangelo, and Galileo Galilei. புளோரன்ஸ். லியோனார்டோ டா விஞ்சி, மைக்கேல் ஏஞ்சலோ மற்றும் கலிலியோ கலிலி போன்ற பிரமுகர்களுடன் புளோரன்ஸ் கலை மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளின் மையமாக இருந்தது. Venice. Venice was a major center of trade and cultural exchange. Known for its artistic and architectural achievements, வெனிஸ் நகரம் வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தின் முக்கிய மையமாக இருந்தது. அதன் கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகளுக்கு பெயர் பெற்றது. இம்பாக்ட். தாக்கம். Artistic and intellectual innovations. The Renaissance in Italy led to significant artistic, literary, and scientific innovations that shaped Western culture. கலை மற்றும் அறிவுசார் கண்டுபிடிப்புகள். இத்தாலியில் மறுமலர்ச்சி மேற்கத்திய கலாச்சாரத்தை வடிவமைத்த குறிப்பிடத்தக்க கலை, இலக்கிய மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. Cultural and economic growth. The Renaissance in Italy contributed to cultural and economic growth.
It established Italy as a major center of power and influence. கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இத்தாலியில் மறுமலர்ச்சி கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தது. இது இத்தாலியை ஒரு முக்கிய அதிகார மற்றும் செல்வாக்கின் மையமாக நிறுவியது. மறுமலர்ச்சி என்பது உலகத்தையும் மனிதனின் கருத்தையும் கண்டுபிடித்ததாகும். மிகச் சரியான கருத்து. இது 19ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர் ஜூல்ஸ் மஷ்லெட் கூறிய புகழ்பெற்ற வாக்கியமாகும். இடைக்கால ஐரோப்பாவில் மிடில் ஏஜஸ் மனிதர்களின் சிந்தனை சமயம் மற்றும் மறுமை வாழ்வை ஆஃப்டர்லைஃப் மட்டுமே மையமாக கொண்டிருந்தது. மறுமலர்ச்சி காலம் அந்த திரையை கிழித்து உலகத்தையும் மனிதனையும் புதிய கோணத்தில் பார்க்க வைத்தது. இதை 2 பிரிவுகளாக பார்க்கலாம். உலகத்தை கண்டுபிடித்தல், த டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்ட். மறுமலர்ச்சி காலத்தில் மனிதர்கள் தாங்கள் வாழும் பூமி மற்றும் பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரித்தது. புவியியல் கண்டுபிடிப்புகள். அதுவரை ஐரோப்பியர்கள் தங்கள் பகுதியை தாண்டி உலகம் எவ்வளவு பெரியது என்று அறிந்திருக்கவில்லை. கொலம்பஸ், வாஸ்கோடகாமா, மெகல்லன் போன்றவர்களின் கடல் பயணங்கள் புதிய கண்டங்களையும் கடல் வழிகளையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தின. அறிவியல் பார்வை. கோப்பர்னிக்கஸ் போன்றவர்கள் பூமி பிரபஞ்சத்தின் மையம் அல்ல, சூரியனே மையம், ஹீலியோசென்ட்ரிசம் என்ற உண்மையை உரக்கச் சொன்னார்கள். இது உலகத்தை பற்றிய பழைய நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தது. இயற்கை ஆய்வு. கலைஞர்கள் இயற்கையை உற்று நோக்கி அதை தத்ரூபமாக ஓவியங்களில் கொண்டு வந்தனர். மனிதனை கண்டுபிடித்தல், த டிஸ்கவரி ஆஃப் மேன். இதுவே மறுமலர்ச்சியின் ஆன்மா என்று கருதப்படுகிறது. இடைக்காலத்தில் மனிதன் என்பவன் பாவம் செய்தவன் என்ற அளவிலேயே பார்க்கப்பட்டான். ஆனால் மறுமலர்ச்சி மனிதனின் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தது. மனிதநேயம், ஹியூமனிசம். மனிதனால் எதையும் சாதிக்க முடியும், அவனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கை பிறந்தது. பெட்ராக் போன்றவர்கள் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். தனிமனிதத்துவம், இண்டிவிஜுவலிசம். கலைஞர்கள் தங்கள் படைப்புகளில் கையெழுத்திடத் தொடங்கினர். தங்கள் திறமைக்காக புகழப்பட வேண்டும் என்று விரும்பினர். உடற்கூறியல், அனாட்டமி. லியோனார்டோ டா விஞ்சி போன்றவர்கள் மனித உடலின் அமைப்பை துல்லியமாக வரைய உடற்கூறியலை ஆராய்ந்தனர். இது மனித உடலின் மீதான மதிப்பை கூட்டியது. சுருக்கமாகச் சொன்னால், மறுமலர்ச்சி மனிதனை தலைநிமிரச் செய்தது, அதே சமயம் அவன் வாழும் உலகத்தின் எல்லைகளையும் விரிவுபடுத்தியது. The Renaissance was the discovery of the world and of man. Comment. மறுமலர்ச்சி என்பது உலகத்தையும் மனிதனின் கருத்தையும் கண்டுபிடித்ததாகும். The Renaissance, a period of discovery. மறுமலர்ச்சி, கண்டுபிடிப்பின் காலம். The Renaissance spanned from the 14th to the 17th century was a cultural and intellectual movement that marked a significant shift in European thought and culture. 14ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை நீடித்த மறுமலர்ச்சி ஐரோப்பிய சிந்தனை மற்றும் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கும் ஒரு கலாச்சார மற்றும் அறிவுசார் இயக்கமாகும். Rediscovery of classical knowledge. Scholars rediscovered and studied classical Greek and Roman texts. It led to a renewed interest in humanism and classical culture. பாரம்பரிய அறிவின் மறு கண்டுபிடிப்பு. அறிஞர்கள் பாரம்பரிய கிரேக்க மற்றும் ரோமானிய நூல்களை மீண்டும் கண்டுபிடித்து ஆய்வு செய்தனர். இது மனிதநேயம் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்திற்கு வழிவகுத்தது. Discovery and exploration. Christopher Columbus discovered the Americas in 1492. Vasco da Gama explored the sea route to India in 1498. கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1492 அமெரிக்காவை கண்டுபிடித்தார். வாஸ்கோடகாமா 1498 இந்தியாவுக்கான கடல் வழியை ஆராய்ந்தார். டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்ட். உலக கண்டுபிடிப்பு. ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன். Europeans explored new lands, established trade routes, and expanded their understanding of the world. புவியியல் ஆய்வு. ஐரோப்பியர்கள் புதிய நிலங்களை ஆராய்ந்தனர், வர்த்தக வழிகளை நிறுவினர் மற்றும் உலகத்தை பற்றிய தங்கள் புரிதலை விரிவுபடுத்தினர்.
Cultural exchange. Cultural exchange between Europe and other parts of the world led to the transfer of ideas, goods, and technologies. கலாச்சார பரிமாற்றம். ஐரோப்பாவிற்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான கலாச்சார பரிமாற்றம் கருத்துக்கள், பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களின் பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தது. Discovery of man. மனிதனின் கண்டுபிடிப்பு. Humanism. The emphasis on human potential, individualism, and classical culture led to a greater understanding of human nature and potential. மனிதநேயம், மனித ஆற்றல், தனித்துவம் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தின் மீதான முக்கியத்துவம் மனித இயல்பு மற்றும் ஆற்றலை பற்றிய சிறந்த புரிதலுக்கு வழிவகுத்தது. Artistic and literary innovations. Works of Leonardo da Vinci, Michelangelo, and William Shakespeare. கலை மற்றும் இலக்கிய கண்டுபிடிப்புகள். லியோனார்டோ டா விஞ்சி, மைக்கேலேஞ்சலோ மற்றும் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் படைப்புகள். இம்பாக்ட் ஆஃப் த ரெனேசான்ஸ். மறுமலர்ச்சியின் தாக்கம். Intellectual and artistic innovations. The Renaissance laid the groundwork for the scientific revolution, the Enlightenment, and modern Western culture. அறிவுசார் மற்றும் கலை கண்டுபிடிப்புகள். மறுமலர்ச்சி அறிவியல் புரட்சி, அறிவொளி மற்றும் நவீன மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமிட்டது. Challenging traditional authority. The Renaissance emphasis on individualism and critical thinking challenged traditional authority and paved the way for modernity. பாரம்பரிய அதிகாரத்தை சவால் செய்தல், தனித்துவம் மற்றும் விமர்சன சிந்தனை மீதான மறுமலர்ச்சி முக்கியத்துவம் பாரம்பரிய அதிகாரத்தை சவால் செய்து நவீனத்துவத்திற்கு வழி வகுத்தது. மறுமலர்ச்சி ஒரு அரசியல் அல்லது மத இயக்கம் அல்ல. அது ஒரு மனநிலை, கருத்து. மிகவும் ஆழமான மற்றும் சரியான கூற்று. மறுமலர்ச்சி என்பது தேதிகள், போர்கள் அல்லது புதிய சட்டங்களை பற்றியது அல்ல, அது மனிதர்கள் எப்படிச் சிந்தித்தார்கள் என்பதில் ஏற்பட்ட மாற்றம். இந்த கூற்றை நாம் கீழ்க்கண்டவாறு விரிவாக புரிந்து கொள்ளலாம். தேடல் மற்றும் கேள்வி கேட்கும் மனப்பான்மை. ஸ்பிரிட் ஆஃப் இன்குவைரி. இடைக்காலத்தில் தேவாலயம் சொல்வதை அப்படியே நம்புவது என்பதே விதியாக இருந்தது. ஆனால் மறுமலர்ச்சி அந்த மனநிலையை மாற்றியது. விமர்சன பார்வை. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன், எப்படி என்று கேள்வி கேட்கும் அறிவுசார் மனநிலை. இன்டெலெக்சுவல் ஆட்டிடியூட் உருவானது. இது ஒரு அரசியல் கட்சி அல்லது மத பிரிவு சார்ந்தது அல்ல, தனிமனிதனின் சிந்தனை சார்ந்தது. வாழ்வின் மீதான பற்று. ஜெஸ்ட் ஃபார் லைஃப். முந்தைய காலங்களில் இந்த வாழ்க்கை ஒரு துயரம் என்றும் மரணத்திற்கு பிந்தைய சொர்க்கமே முக்கியம் என்றும் கருதப்பட்டது. இம்மை இன்பம். மறுமலர்ச்சி மனநிலை இந்த உலகமும் அழகானது, இதில் வாழ்வது மகிழ்ச்சியானது என்று எண்ண வைத்தது. மனிதர்கள் இசை, கலை மற்றும் இயற்கையை ரசிக்கத் தொடங்கினர். இது ஒரு உளவியல் மாற்றம். தனிமனிதவாதம். இண்டிவிஜுவலிசம். சமூகம் அல்லது மதம் என்ற பெரிய கூட்டத்தில் கரைந்து போகாமல், நான் ஒரு தனிநபர், எனக்கென திறமைகள் உண்டு என்று ஒவ்வொருவரும் உணரத் தலைப்பட்டனர். ஒரு ஓவியன் தன் ஓவியத்தில் கையெழுத்திடுவது அல்லது ஒரு கவிஞன் தன் சுயசரிதையை எழுதுவது என்பது அரசியல் செயல் அல்ல, அது சுயமரியாதை என்னும் மனநிலையின் வெளிப்பாடு. மதச்சார்பின்மையின் ஆரம்பம். செக்யுலரிசம். இது மதத்தை அழிக்கும் இயக்கம் அல்ல, ஆனால் சிந்தனையை மதத்திடமிருந்து பிரிக்கும் முயற்சி. அரசியல் அல்லது அறிவியல் விஷயங்களில் மதத் தலைவர்களின் குறுக்கீட்டை மக்கள் விரும்பாத மனநிலை உருவானது. உதாரணமாக, மாக்கியவெல்லி அரசியலை மதத்திடமிருந்து பிரித்து பார்த்தார். இது ஒரு புதிய சிந்தனை முறை. முடிவுரை. எனவே நீங்கள் கூறியது போல இது ஒரு கலாச்சார விழிப்புணர்வு. இந்த மனநிலை மாற்றம் தான் பின்னாளில் ஐரோப்பாவில் மத சீர்திருத்த இயக்கம், ரிலிஜியஸ் ரெஃபர்மேஷன் மற்றும் நவீன அரசியல் மாற்றங்கள், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடப்பதற்கு காரணமாக அமைந்தது. விதை மனதில்தான் விழுந்தது, அதன் விளைச்சலே சமூக மாற்றங்கள். The Renaissance was not a political or religious movement. It was a state of mind. Comment. மறுமலர்ச்சி ஒரு அரசியல் அல்லது மத இயக்கம் அல்ல, அது ஒரு மனநிலை, கருத்து. The Renaissance, a state of mind. மறுமலர்ச்சி ஒரு மனநிலை.
The Renaissance was a cultural and intellectual movement that took place in Europe between the 14th and 17th centuries. மறுமலர்ச்சி என்பது 14 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவில் நடந்த ஒரு கலாச்சார மற்றும் அறிவுசார் இயக்கமாகும். Revival of classical culture, a renewed interest in classical Greek and Roman culture, art, and literature. பாரம்பரிய கலாச்சாரத்தின் மறுமலர்ச்சி, பாரம்பரிய கிரேக்க மற்றும் ரோமானிய கலாச்சாரம், கலை மற்றும் இலக்கியத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம். Humanism, a focus on human potential, individualism, and critical thinking. மனிதநேயம், மனித ஆற்றல், தனித்துவம் மற்றும் விமர்சன சிந்தனை மீதான கவனம். Artistic and intellectual innovations, significant advancements in art, literature, science, and philosophy. கலை மற்றும் அறிவுசார் கண்டுபிடிப்புகள், கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தத்துவத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள். Not a political or religious movement, அரசியல் அல்லது மத இயக்கம் அல்ல. Cultural focus. The Renaissance was focused on cultural and intellectual developments, rather than political or religious reform. கலாச்சார கவனம், மறுமலர்ச்சி அரசியல் அல்லது மத சீர்திருத்தத்தை விட கலாச்சார மற்றும் அறிவுசார் வளர்ச்சிகளில் கவனம் செலுத்தியது. Individualism. The movement highlighted individualism and human potential, rather than collective or institutional goals. தனித்துவம். இந்த இயக்கம் கூட்டு அல்லது நிறுவன இலக்குகளை விட தனித்துவத்தையும் மனித ஆற்றலையும் வலியுறுத்தியது. A state of mind, மனநிலையின் நிலை. Shift in perspective. The movement represented a shift in perspective, from a focus on the divine to a focus on human experience and potential. கண்ணோட்டத்தில் மாற்றம். இந்த இயக்கம் தெய்வீகத்தின் மீதான கவனத்திலிருந்து மனித அனுபவம் மற்றும் ஆற்றலின் மீதான கவனம் வரையிலான கண்ணோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்கிறது. Curiosity and inquiry. The Renaissance was characterized by a sense of curiosity and inquiry. It motivated innovation and discovery. ஆர்வம் மற்றும் விசாரணை. மறுமலர்ச்சி ஆர்வம் மற்றும் விசாரணை உணர்வால் வகைப்படுத்தப்பட்டது, புதுமை மற்றும் கண்டுபிடிப்பை உந்தியது. Importance on humanism. The movement's emphasis on humanism and individualism helped to shape modern Western culture and values. மனிதநேயத்தின் மீதான முக்கியத்துவம், மனிதநேயம் மற்றும் தனித்துவத்தின் மீதான இயக்கம் நவீன மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் மதிப்புகளை வடிவமைக்க உதவியது. Impact தாக்கம். Shaping modern values. The Renaissance emphasis on individualism, humanism, and critical thinking helped shape modern values. நவீன மதிப்புகளை வடிவமைத்தல், தனித்துவம், மனிதநேயம் மற்றும் விமர்சன சிந்தனை மீதான மறுமலர்ச்சி முக்கியத்துவம் நவீன மதிப்புகளை வடிவமைக்க உதவியது. Cultural and intellectual developments. The movement's cultural and intellectual developments continue to influence art, literature, science, and philosophy. கலாச்சார மற்றும் அறிவுசார் வளர்ச்சிகள். இயக்கத்தின் கலாச்சார மற்றும் அறிவுசார் வளர்ச்சிகள் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தத்துவத்தை தொடர்ந்து பாதிக்கின்றன. மறுமலர்ச்சி அறிஞர்கள் முட்டைகளை இட்டனர், பின்னர் சீர்திருத்தத்தின் தந்தையான லூதர் குஞ்சு பொரித்தார். விவாதிக்கவும். இது வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒரு விவாதப் பொருளாகும். இந்த கூற்று பொதுவாக டச்சு தத்துவஞானி எராஸ்மஸ் மற்றும் ஜெர்மன் மதச் சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் ஆகியோரை மையப்படுத்திச் சொல்லப்படுகிறது. மறுமலர்ச்சிக்கும் ரெனேசான்ஸ், சமயச் சீர்திருத்தத்திற்கும் ரெஃபர்மேஷன் உள்ள நெருங்கிய தொடர்பை இது விளக்குகிறது. இதை நாம் 3 முக்கிய படிநிலைகளில் விவாதிக்கலாம். முட்டையிட்டது யார்? மறுமலர்ச்சி அறிஞர்களின் பங்கு. மறுமலர்ச்சி அறிஞர்கள், குறிப்பாக மனிதநேயவாதிகள், ஹியூமனிஸ்ட்ஸ், கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான ஒரு அறிவுசார் அடித்தளத்தை அமைத்தனர். அவர்கள் செய்தவை: பைபிள் ஆராய்ச்சி. அதுவரை லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை மட்டுமே மக்கள் நம்பியிருந்தனர். எராஸ்மஸ் போன்ற அறிஞர்கள் பைபிளை அதன் மூல மொழிகளான கிரேக்கம் மற்றும் ஹீப்ருவில் படித்து திருச்சபையின் பல நடைமுறைகள் பைபிளில் சொல்லப்படாதவை என்பதை நிரூபித்தனர். ஊழலை எதிர்த்தல், பாதிரியார்களின் அறியாமை, பேராசை மற்றும் பாவமன்னிப்புச் சீட்டுகள் அண்டல்ஜென்சஸ் விற்பதை அவர்கள் கேலி செய்து எழுதினர். எராஸ்மஸின் முட்டாள்களின் புகழ்ச்சி, இன் பிரேஸ் ஆஃப் ஃபாலி.
விமர்சன சிந்தனை, கண்மூடித்தனமாக நம்புவதை விட கேள்விகள் கேட்பதே சிறந்தது என்ற மனநிலையை மக்களிடம் விதைத்தனர். சுருக்கமாக, திருச்சபையில் தவறு இருக்கிறது என்ற விதையை, முட்டையை இவர்கள்தான் மக்கள் மனதில் விதைத்தனர். குஞ்சு பொரித்தது யார்? மார்ட்டின் லூதரின் பங்கு. அறிஞர்கள் அடித்தளம் அமைத்துவிட்டு அமைதியாகிவிட்டனர். ஆனால் மார்ட்டின் லூதர் அந்த அறிவையும் விமர்சனங்களையும் ஒரு ஆயுதமாக மாற்றினார். செயல்வடிவம். அறிஞர்கள் வெறும் புத்தகங்களில் எழுதியதை லூதர் 1517 இல் தனது 95 கொள்கைகள் 95 தீசிஸ் மூலம் பகிரங்க போராக மாற்றினார். மொழிபெயர்ப்பு. மறுமலர்ச்சி அறிஞர்கள் கற்றுக்கொடுத்த மொழிபெயர்ப்பு முறையை பயன்படுத்தி லூதர் பைபிளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். இது சாதாரண மக்களையும் போப் ஆண்டவருக்கு எதிராகச் சிந்திக்க வைத்தது. பிளவு. அறிஞர்கள் விவாதம் மட்டுமே செய்தனர். ஆனால் லூதர் திருச்சபையை உடைத்து புராட்டஸ்டன்ட் என்ற புதிய பிரிவை உருவாக்கினார். எதிர்பார்த்ததும் நடந்ததும் முரண்பாடு. இந்த கூற்றில் ஒரு சுவையான முரண்பாடும் உள்ளது. மறுமலர்ச்சி அறிஞர்கள் எதிர்பார்த்தது அமைதியான சீர்திருத்தம், ரீஃபார்ம் வித்தின் தி சர்ச். ஆனால் லூதர் உருவாக்கியது ஒரு புரட்சி மற்றும் மதப்பிளவு, ஸ்கிசம். இதை குறித்து எராஸ்மஸ் பின்வருமாறு வேடிக்கையாக குறிப்பிட்டார்: நான் ஒரு கோழி முட்டையைத்தான் இட்டேன், ஆனால் லூதர் அதிலிருந்து ஒரு முரட்டுச் சண்டைக்கோழியை கேம்காக் வெளிக்கொண்டு வந்துவிட்டார். முடிவுரை. மறுமலர்ச்சி அறிஞர்கள் அளித்த அறிவுசார் கருவிகள், இன்டலெக்சுவல் டூல்ஸ் மற்றும் அச்சு இயந்திரம் இல்லை என்றால் லூதரின் குரல் இவ்வளவு வலிமையாக ஒலித்திருக்காது. எனவே மறுமலர்ச்சியே சமயச் சீர்திருத்த இயக்கத்தின் தாய் என்று உறுதியாக கூறலாம். The Renaissance scholars laid the eggs which Luther, the father of the Reformation, later on hatched. Discuss. மறுமலர்ச்சி அறிஞர்கள் முட்டைகளை இட்டனர், பின்னர் சீர்திருத்தத்தின் தந்தையான லூதர் குஞ்சு பொரித்தார். விவாதிக்கவும். The Renaissance and the Reformation. மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம். The Renaissance and the Reformation were two significant movements in European history that were interconnected. The Renaissance scholars laid the groundwork for the Reformation. மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தம் ஆகியவை ஐரோப்பிய வரலாற்றில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இரண்டு குறிப்பிடத்தக்க இயக்கங்களாகும். மறுமலர்ச்சி அறிஞர்கள் சீர்திருத்தத்திற்கான அடித்தளத்தை அமைத்தனர். Challenging traditional authority. Renaissance scholars questioned traditional authority and encouraged critical thinking. It paved the way for the Reformation's challenge to the Catholic Church. This intellectual awakening challenged blind faith and church doctrine, preparing the ground for religious reform. பாரம்பரிய அதிகாரத்தை சவால் செய்தல். மறுமலர்ச்சி அறிஞர்கள் பாரம்பரிய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கினர் மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவித்தனர். இது கத்தோலிக்க திருச்சபைக்கு சீர்திருத்தத்தின் சவாலுக்கு வழிவகுத்தது. இந்த அறிவுசார் விழிப்புணர்வு குருட்டு நம்பிக்கையையும் சர்ச் கோட்பாட்டையும் சவால் செய்து மத சீர்திருத்தத்திற்கான தளத்தை தயார் செய்தது. Emphasizing individualism. The Renaissance emphasis on individualism and human potential contributed to the Reformation's focus on individual interpretation of Bible. தனித்துவத்தை வலியுறுத்துதல். தனித்துவம் மற்றும் மனித ஆற்றலின் மீதான மறுமலர்ச்சியின் முக்கியத்துவம் பைபிளின் தனிப்பட்ட விளக்கத்தில் சீர்திருத்தத்தின் கவனம் செலுத்துவதற்கு பங்களித்தது. Key Renaissance scholars. முக்கிய மறுமலர்ச்சி அறிஞர்கள்: Desiderius Erasmus. Erasmus' critiques of the Catholic Church and his emphasis on individual piety and scripture laid the groundwork for the Reformation. Desiderius Erasmus. கத்தோலிக்க திருச்சபையின் மீதான எராஸ்மஸின் விமர்சனங்களும் தனிப்பட்ட பக்தி மற்றும் வேதத்தின் பைபிள் மீதான அவரது முக்கியத்துவமும் சீர்திருத்தத்திற்கான அடித்தளத்தை அமைத்தன. Humanist scholars. Humanist scholars like Petrarch and Boccaccio emphasized the study of classical texts and individualism. It influenced the Reformation's emphasis on Bible. மனிதநேய அறிஞர்கள். பெட்ராச் மற்றும் போக்காசியோ போன்ற மனிதநேய அறிஞர்கள் கிளாசிக்கல் நூல்கள் மற்றும் தனித்துவத்தின் ஆய்வை வலியுறுத்தினர். இது பைபிள் மீதான சீர்திருத்தத்தின் முக்கியத்துவத்தை பாதித்தது. மார்ட்டின் லூதர் and the Reformation. மார்ட்டின் லூதர் மற்றும் சீர்திருத்தம். Martin Luther, considered as the father of the Reformation,
built upon the intellectual and cultural developments of the Renaissance. மறுமலர்ச்சியின் அறிவுசார் மற்றும் கலாச்சார வளர்ச்சிகளின் அடிப்படையில் சீர்திருத்தத்தின் தந்தையாக கருதப்படும் மார்ட்டின் லூதர். Challenged church authority. Luther's 95 Theses challenged the authority of the Catholic Church and sparked the Reformation. சவால் நிறைந்த சர்ச் அதிகாரம். லூதரின் 95 ஆய்வறிக்கைகள் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை சவால் செய்து சீர்திருத்தத்தை தூண்டின. Emphasizing Bible, Martin Luther believed that every person had the right and ability to read and understand the Bible for themselves, without depending on priests or the church. Luther's emphasis on individual interpretation of Bible and faith reflected the Renaissance humanist emphasis on individualism and classical texts. பைபிள் வலியுறுத்துதல். ஒவ்வொரு நபரும் பாதிரியார்களையோ அல்லது திருச்சபையையோ சார்ந்திருக்காமல் பைபிளை தாங்களாகவே படித்து புரிந்துகொள்ளும் உரிமையும் திறனும் கொண்டவர்கள் என்று மார்ட்டின் லூதர் நம்பினார். பைபிள் மற்றும் நம்பிக்கையின் தனிப்பட்ட விளக்கத்தில் லூதரின் முக்கியத்துவம், தனித்துவம் மற்றும் பாரம்பரிய நூல்களில் மறுமலர்ச்சி மனிதநேய முக்கியத்துவத்தை பிரதிபலித்தது. Connection between the Renaissance and the Reformation. மறுமலர்ச்சிக்கும் சீர்திருத்தத்திற்கும் இடையிலான தொடர்பு. Shared emphasis on individualism. Both movements emphasized individualism and challenged traditional authority. தனிமனிதவாதத்தின் மீதான பகிரப்பட்ட முக்கியத்துவம். இரண்டு இயக்கங்களும் தனித்துவத்தை வலியுறுத்தின, பாரம்பரிய அதிகாரத்தை சவால் செய்தன. Intellectual and cultural developments. The Renaissance laid the intellectual and cultural groundwork for the Reformation. It built upon and transformed these developments. அறிவுசார் மற்றும் கலாச்சார வளர்ச்சிகள் மறுமலர்ச்சி சீர்திருத்தத்திற்கான அறிவுசார் மற்றும் கலாச்சார அடித்தளத்தை அமைத்தது. இது இந்த முன்னேற்றங்களை உருவாக்கி மாற்றியது.